ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் வந்து கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, நெய் இந்த 3 பொருள் மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கோம். பேக்கிங் சோடா பவுடர் எதுவுமே சேர்க்கலை. 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் இல்லைனா பனங்கற்கண்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக அரைக்கப்பளவுக்கு நெய் வந்து எடுத்துருக்கிறேன். நெய் வந்து உருக்கிலாம் எடுக்க வேண்டாம், நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நெய்யே எடுத்துக்கோங்க. நெய்யை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விஸ்கல்னா ஃபோர்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம்லாம் பீட் பண்ணி எடுக்கணும்னு இல்லை, லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் போதும். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் மேலே ஒரு அரிப்பு வச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல நாட்டு சக்கரை, அதை ஒருக்கா கூட நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியில் வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சலித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை எல்லாம் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். ஃபோர்க்கெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்கா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் வேண்டாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா பவுடர்லாம் சேர்க்காதனால ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்ததுக்கப்புறமாவும் அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு நல்ல சாஃப்டாக பிஸ்கெட் கிடைக்கும். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் அரிப்பில் சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டும் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கோதுமை மாவு சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கையாலனா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கலந்து எடுக்கும்போது சப்பாத்தி மாவுக்குள்ளே பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் கொஞ்சம் மென்மையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கலந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கொஞ்சம் கூட லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறேன். கோதுமை மாவு பொறுத்த அளவு வந்து மாறுபடலாம். அதனால் ஃபஸ்ட்டு 1 கப் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. எனக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் கரெக்டாக 1/4 கப் அளவு கோதுமை மாவு கரெக்டாகவே இருந்தது. மைதா மாவு, வெள்ளை சக்கரை சேர்த்து பேக்கிங் சோடா பவுடர் போடாமல் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து பிஸ்கெட் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசையும் போதே தெரியும் கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். இது மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி உருண்டையாக ஸ்மூத்தாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராக் விழுந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் வந்து வச்சிடலாம். நான் இதுக்கு மேலே நான் வந்து டிசைனுக்காக வேண்டி இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே கூட வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹோல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பேனில் ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதை தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம வெளியே வச்சு ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து கிறிஸ்பி ஆகும். நீங்கள் 15 நிமிஷத்தில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரங்களில் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வராது. 20 நிமிஷம் அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வெளியே எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லாவே ஆறிட்டு இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சாலே கரைஞ்சிரும். அந்த மாதிரி நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இது போலவே நான் 2வது பேட்சும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், சோடான்னு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியாக வெறும் 3 பொருளில் கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, நெய் வச்சு செஞ்சுருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு, நாட்டு சக்கரைலாம் பழக்கிட்டிங்கன்னா தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ உடச்சி காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.